இன்னைக்கு தெரிஞ்ச மைக்கு உங்க பேர் நான் ஜீவ புத்தகத்தில் இருக்காங்க. ஏய் நாடே இருக்காங்க. சாரி பிரைஸ் பீட் டு யூ. இல்லை நீ பைபிள் வாசியா நல்லது, நீ ப்ரேயர் பண்ணியா நல்லது, நீ ஆராதிக்கிறியா கிளம்பு, நீ மெசேஜ் கேட்கிறியா மெசேஜ் தூங்கி தானே இருப்ப கிளம்பு, நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு. ஆமா உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போனதே தொடரும் அந்த ஆண்மையும் காலையில் தான் வந்துட்டேன். ஓ அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் வாங்கப்பா. உங்கள் பேர் என்ன? என் பேரு பூர்வாசம். உன் பேர் இல்லை எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்கு சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாச மணி. உப்பு சாணாட்டு போச்சான். உன் பேர் இல்லை. என் பேர் இல்லையா? ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இல்லை. நீ மனுஷன் பார்வைக்கு ஜெபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உபவாசம் நம்ம என்ன சொல்லி ஒப்பிடல. நீ வா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்ல முத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு நசுவாகவும் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்க. இது ஊரில் லஞ்சம் வாங்கிட்டு அதில் நசுவாக பண்ணி கொடுக்குது. இந்த பெருமையாக பேசுது. இதெல்லாம் கூட விட்டுறாதீங்க. போச்சா? என்ன உள்ள உள்ள இல்ல? நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறையா? இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு. ஒரு பெர்ஃபார்மன்ஸா? ஏன் நீ இந்த கேஸை நான் பார்க்கணும். இந்தாம்மா உன்னோட பேரை சொல்லு. சொல்றியா? என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரத்தாரான சர்ச்சை போயிடுவேன், அந்நிய பாஷைகளும் பேசுவேன். ஆண்டவரே சர்ச்சில் அந்நிய பாஷை, கோடாடியில் வேற பாஷை. ஐயோ இவ்வளோ உள்ள விட்டுறீங்க. பார்க்கறது 2000. சரி என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல அது போதும். நடனத்துக்கு வாடி உன் வாய் கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. ஏன் அந்த பொம்பளை தெரியுறா? எல்லாம் நம்ம தான் இருக்கிற போ. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்கள் பேர்? நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம உண்மைக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறார். நீங்கள் உள்ள போகலாம். உங்கள் பேர் என்ன? என் பேரு பிளெஸிங். உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமேல் நீயே பார்த்த. அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? ஐயா என் பேரு கண்ணம்மா. ஐயா உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி என்ன சொன்னாங்களே. நான் பிளெஸியம்மா வீட்டில் பார்த்தனே கூட. இவங்கதான் பிளெஸியம்மா. ஏமா இவ்வளோ நாள் உங்க வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுப்பா பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளெஸியம்மா, என்ன விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்றீங்க? யார் இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா
ரெசி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் ஆட்டோ பத்தி அவனுக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்லியிருக்க அவன் பரலோகம் வந்திருப்பான். ப்ளீஸ் அவன் விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நமக்கு ஐயோ.